குட்டீஸ், வெல்கம் டு கொடியால். இன்னைக்கு நம்ம கதை ரெண்டு சூப்பர் நண்பர்களை பற்றி தான். ஒருத்தர் யாருன்னா ரொம்ப புத்திசாலியான ஞானி ஆந்தை. இன்னொருத்தர் சின்னதாக இருக்கிற சாமர்த்தியமான குதிப்பு தவளை. ஆந்தை கஷ்டப்பட்டு உழைச்சிச்சான். தவளை ஒரே ஒரு புது ஐடியாவில் ஜெயிச்சிச்சான். கஷ்டப்பட்டு உழைக்கிறது பெஸ்ட்டா இல்லைன்னா ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது பெஸ்ட்டா? இந்த கதையில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஓர் அடர்ந்த பச்சை காட்டில் ஞானி என்று பெயரிடப்பட்ட ஓர் ஆந்தை வாழ்ந்து வந்தது. அது இரவு முழுவதும் கண் விழித்து புத்தகங்களை படிப்பதையே வேலையாக கொண்டிருந்தது. வானியல் முதல் விவசாயம் வரை எல்லா அறிவும் அந்த ஆந்தைக்கு தெரியும். அதன் அறிவை கண்டு எல்லா விலங்குகளும் வியந்து போயின. அதே காட்டில் இருந்த குளத்தில் குதிப்பு என்ற தவளை இருந்தது. அது ஆந்தையை பார்த்து கேலி செய்யும். குதிப்பு தவளை எப்போதும் உழைக்காது. ஆனால் காலையில் எழுந்தவுடன் ஒரு கிளிப்பிங் டிவியை பார்த்து அதில் அன்றைக்கு வழக்கத்தில் என்ன இருக்கிறது என்று மட்டும் தெரிந்து கொள்ளும். அந்த வருடம் காட்டில் தாங்கள் சேகரித்த பழங்கள் காய்கறிகளை சந்தையில் விற்க வேண்டிய நாள் வந்தது. ஞானி ஆந்தை கஷ்டப்பட்டு தேடி நிறைய புத்தக அறிவை பயன்படுத்தி அழகு குறைந்தாலும் சுவையான பழங்களை பறித்து வைத்தது. ஆனால் குதிப்பு தவளையோ இன்றைய வழக்கத்தில் என்னென்ன பழங்கள் என்னென்ன காய்கறிகள் அதிக வழக்கத்தில் உள்ளன என்பதை செய்தியை பார்த்து தெரிந்து கொண்டது. இந்த வருடம் சந்தையில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பழங்களுக்குத்தான் அதிக வரவேற்பு உள்ளது என்பதை தெரிந்து கொண்டது. உழைக்க விரும்பாத தவளை உடனே அருகில் இருந்த மரங்களில் வெறும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பழங்களை மட்டுமே தேடி பறித்து கொண்டு போனது. அன்று சந்தையும் தொடங்கியது. ஞானி ஆந்தையின் பழங்கள் மிக சுவையாக இருந்தும் மக்கள் அதன் பழங்கள் மங்கலாக இருப்பதால் பெரிதாக வாங்க ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் குதிப்பு தவளையின் பழங்கள் சுவை குறைவாக இருந்தாலும் மக்கள் கலரை பார்த்து வேகமாக வாங்கினர். மாலைக்குள் ஒரு துளி உழைப்பும் இல்லாத தவளையின் பழங்கள் விற்று தீர்ந்தது. அது லாபமும் ஈட்டியது. அப்போது ஞானி ஆந்தை தவளையை பார்த்து கேட்டது, குதிப்பு, நீ எப்படி அவ்வளவு வேகமாக விற்றாய்? அதற்கு குதிப்பு தவளை சிரித்துக்கொண்டே சொன்னது, ஞானி, நீ ராத்திரி முழுக்க முழுக்க உழைச்சி எல்லாத்தையும் படிச்சிருக்க. ஆனா நான் ஒரு நிமிஷம் வழக்கத்தில் என்ன இருக்கிறது என்று செய்தியை மட்டுமே பார்த்தேன். இப்போதெல்லாம் சுவையை விட ட்ரெண்டிங் கலருக்குத்தான் வியாபாரம் அதிகம். உன் பழமையான உழைப்பும் அறிவும் மட்டும் போதாது, இன்றைய தற்போதைய பழக்க வழக்க தகவல்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது. ஞானி ஆந்தை தன் தவறை உணர்ந்து அன்றிலிருந்து தன் படிப்போடு காலத்தின் ஞானத்தையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தது. பாத்தீங்களா குட்டீஸ், ஞானி ஆந்தை எவ்வளவுதான் உழைச்சாலும் குதிப்பு தவளை ஒரே ஒரு ஐடியாவை வச்சு எவ்வளவு ஸ்மார்ட்டா ஜெயிச்சிருச்சு. ஆமா குட்டீஸ், நீங்களும் ஸ்கூல்ல நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும். ஆனா அதனுடன் சேர்த்து இப்போ புதுசா என்ன கத்துக்கலாம், எப்படி ஸ்மார்ட்டா இருக்கணும்னு புது ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்பவும் ஸ்மார்ட்டா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்?